1330 குறள் எப்போ ஆரம்பிச்சிங்க? அதான் ஒரு கரெக்டாக அதே டேட்டில் ஆரம்பிச்சிங்க. அது எப்போ ஆரம்பிச்சிங்க, எப்போ முடிச்சிங்க? ஜனவரி 1, 2020 முதல் குறள் ஆரம்பிச்சது. ஆகஸ்ட் 2023 22ஆம் தேதி ஒரு நாள் கூட இடைவெளி விடாம. தமிழ் இலக்கியங்களை ஓவியங்களா மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். அதோட முதல் படி தான் திருக்குறள். திருக்குறளை வெற்றிகரமா ஓவியங்களா மாற்றிட்டேன். அடுத்து சங்க இலக்கியம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே கூடி சீக்கிரம் ஏதோ ஒரு சங்க இலக்கிய பாடல்லையோ ஒரு நூலையோ ஓவியமாக மாற்றலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கு. சில பேர் வந்து நீ இந்த குறளை எப்படி வரைகிறேன்னு நான் பார்க்குறேன் அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கு. அப்போல்லாம் சில பேர் தான் வந்து பாராட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நீ படிக்கல இல்லை, நீ ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கல இல்லை, அதான் உனக்கு இதெல்லாம் வராது, பண்ணாத, வரையாத, நீயே இதெல்லாம் வரைஞ்சிட்டு நீ வந்து எலக்ட்ரானிக் மீடியாவா இல்லாட்டி இங்கிலீஷ் லிட்ரேச்சரா அனிமேஷனா அதை பண்ணு, நீயே பெயிண்டிங்லாம் பண்ணுற, நீயே ஆயில் பெயிண்டிங்லாம் பண்ணுற, அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. முகத்துக்கு நேராக இப்படி ஒரு அது விமர்சனம்லாம் சொல்ல முடியாது, அது டிஸ்கரேஜ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். குறள்ல வந்து பாலினம் இருக்காது, ஆனா நான் ஓவியத்துல வந்து பெண் பாலா வரைஞ்சிருக்கேன், ஆண் பால் இருந்தாலும் பெண் பாலா வரைஞ்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு கவலை இல்லை. ஆனா இன்னுமே ஆதங்கம் எல்லாம் இருக்கு. என்னோட ஆதங்கம் வந்து இவ்வளவு சொல்லியிருக்கீங்க, பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க, வள்ளுவர் மேல கோபம் தான் நான் சொல்லுவேன். ஆனா வள்ளுவர் மேல கோபம் வந்து ஆஸ் அ ரைட்டரா இவ்வளோ எழுதிருக்கீங்க, இவ்வளோ சொல்லியிருக்கீங்க, 1330 குறள் எழுதிருக்கீங்க. காமத்துப்பால் தவிர்த்து, காதல் தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையில பெண்கள் யாரா இருக்காங்க, அந்த காலகட்டத்துல பெண்கள் என்னவா இருந்தாங்க, அப்ப காதல் தவிர்த்து அந்த பெண்களுக்கு அப்பவும் எதுவும் இல்லையா அப்படின்ற கேள்வி. நான் இப்பவும் அதை தான் சொல்றேன். இந்த குறள் தான் வந்து நான் வரையும் போது ரொம்ப கோபத்தோடயே வரைஞ்சேன் அப்படின்னா இந்த குறள் வந்து அந்த கோபம் புரிந்து வரைவில் மகளிர் தான். இட் இஸ் அபௌட் ப்ராஸ்டிடியூஷன். அது அந்த அதிகாரம் முழுக்கவே என்ன சொல்லும் அப்படின்னா, ப்ராஸ்டிடியூஷன் பண்ற பெண்களை மட்டும்தான் திட்டம். ஒரே ஒரு குறள்ல மட்டும் ஆண்களுக்கு ஒரு சின்ன வார்னிங் இருக்கு, மற்றபடி உன்னோட செயல் தப்பு அப்படின்னு சொல்லல. அவங்கள எதுவுமே சொல்லல. அவங்களோட ஒழுக்கத்தை பத்தி ஏன் கேள்வி கேட்கல, ஏன் பெண்களோட ஒழுக்கத்தை பத்தி மட்டும் கேட்கறீங்க அப்படின்னு. திருவள்ளுவருக்கு காவி சாயம் அப்படிங்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருந்துச்சு. இந்த நேரங்கள்ல எப்படி பாத்துக்கணும்? உண்மையிலே ஆமா அவர் இந்துத்துவதான் பேசுறது, இந்துத்துவ விஷயங்கள் தான் பேசுறது. நீங்க எப்படி அந்த விஷயத்த எனக்கு அந்த மாதிரி அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா திருவள்ளுவர் வந்து அவர் பேரை கூட நமக்கு சொல்லல. வள்ளுவர் வந்து அவர் ஒரு கான்செப்ட் ஆயிட்டார். கடவுள் எப்படி கான்செப்டோ அந்த மாதிரி வள்ளுவரும் ஒரு கான்செப்ட் தான். நீங்க அவருடைய கருத்துக்களை வந்து ஃபாலோ பண்ணணுமே தவிர்த்து அவர் வந்து அவருக்கு இந்த கலர் அடிக்கிறது அந்த கலர் அடிக்கிறது. நீங்க முடிஞ்சா வந்து திருக்குறள் படிங்க, அதுவே வந்து ரொம்ப நல்ல விஷயம். வள்ளுவம் தொலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கும் நபர் துணை பேராசிரியர் ஆர்டிஸ்ட் சௌமியா அவர்கள் தான். வாங்க சந்திப்போம். வணக்கம். நாங்க ரெகுலரா வந்து அரசியல்ல விமர்சனம் செய்யறவங்க இல்ல அரசியல்வாதிகள், செய்தி பத்திரிகை இந்த மாதிரி தான் நேற்று இந்த சந்திப்பு வந்து கொஞ்சம் புதுமையானதுதான். நீங்க ஒரு ஆர்டிஸ்ட், இந்த மாதிரியான நிறைய படங்கள்ல வித்தியாசமான முறையில வரைஞ்சிருக்கீங்க. உங்களை பத்தி நிறைய வந்து நாங்க பார்த்திருக்கோம். மக்களுக்கு எங்க வள்ளுவம் தொலைக்காட்சி நேற்று உங்களை பத்தி ஒரு சின்ன தகவல். ஓகே, என் பேரு சௌமியா. இயல் வந்து நான் எனக்காக என்னோட பெயிண்டிங்ஸ்க்காக நானே வச்சுக்கிட்ட பேரு. இந்த இயல் வந்து அப்படியே சும்மா நீங்க வச்சுக்கிட்டீங்களா, உங்களுக்கு பிடிச்சதுனால வச்சுக்கிட்டீங்களா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த நேம் எனக்காக நான் கொடுத்துட்டதுக்கு ரீசன் வந்து வேலிடேஷன் வந்து வேற யாரும் கொடுக்க வேண்டாம். ரெகக்னிஷனோ வேலிடேஷனோ நமக்கு நாமே கொடுத்துக்கிட்டாலே போதுமானதுன்றது அடையாளமாக தான் நான் இயல்ன்ற பேர் நான் எனக்கே கொடுத்துக்கிட்டேன். என்னோட ஓவியங்கள்லாம் அதில் தான் பப்ளிஷ் பண்ணுறேன். தமிழ் இலக்கியங்களை ஓவியங்களாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். அதோட முதல் படி தான் திருக்குறள். திருக்குறளை வெற்றிகரமாக ஓவியங்களாக மாற்றிட்டேன். அடுத்து சங்க இலக்கியம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே கூடி சீக்கிரம் ஏதோ ஒரு
சங்க இலக்கிய பாடல்லையோ ஒரு நூலையோ ஓவியமா மாத்தலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க தொடங்கி அதை வரையறதுக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாச முறையில வந்து நம்ம படம் வரைஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஆரம்பிச்சீங்க? இது திருக்குறள் வரைய ஆரம்பிச்சது வந்து ஜனவரி 1, 2020. ஆனா இந்த மாதிரி ஒரு படைப்பை வந்து நம்ம உருவாக்கணும், தமிழ் இலக்கியத்தை வந்து வரையணும் அப்படின்னு தோணுது வந்து குறிப்பிட்ட காலகட்டத்திலலாம் சொல்ல முடியாது. நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும் இல்லையா, நிறைய அவமானங்களை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த ரெக்கக்னிஷனை வந்து ஒரு வல்னரபிளான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம தேடுவோம் மற்றவங்க கிட்ட. இல்ல, அவமானங்கள் தான் எந்த மாதிரி சொல்றீங்க? அதுதான் அதாவது சொல்ல வரையறதுக்கான வல்னரபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாருக்குமே அந்த ஃபேஸ் வரும். மத்தவங்க வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் நாமளே நம்மளை நம்புவோம். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல இருக்கும்போது எனக்குமே அந்த ரெக்கக்னிஷன்லாம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா பேசிக்கலி நான் ஒரு செல்ஃப் டாட் ஆர்டிஸ்ட். நான் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா கருத்து தெரிஞ்சு நான் வரைஞ்சிட்டே தான் இருந்திருக்கேன். அது ஒரு பழக்கமா என்னோட டே டு டே ரொட்டீன்ல வந்து அது எப்பவுமே ஒரு பார்ட்டா இருந்திருக்கு. ஒரு நாள் முழுக்க நைட் ஃபுல்லா உட்காந்து வரைஞ்சிருக்கேன். ஒரு ஆயில் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன், அக்ரிலிக் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா நானே போய் தேடி படிச்சு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த மாதிரி பெரிய பெரிய கேன்வாஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் கிட்ட, நான் ஃபாலோ பண்ற ஆர்டிஸ்ட் கிட்ட, பிடிச்சவங்க கிட்டலாம் நான் எடுத்துட்டு போயிருக்கேன். இது நல்லா இருக்கான் பாருங்க, சொல்லுங்க சார், சொல்லுங்க மேம்னு. அப்பெல்லாம் சில பேர் தான் வந்து பாராட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நீ படிக்கல இல்ல, நீ ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கல இல்ல, ஆனா உனக்கு இதெல்லாம் வராது, பண்ணாத, வரையாத, நீ ஏன் இதெல்லாம் வரைஞ்சிட்டு, நீ வந்து எலக்ட்ரானிக் மீடியாவா இல்லாட்டி இங்கிலீஷ் லிட்ரேச்சரா அனிமேஷனா அதை பண்ணு, நீ ஏன் பெயிண்டிங்லாம் பண்ற, நீ ஏன் ஆயில் பெயிண்டிங்லாம் பண்ற, அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. முகத்துக்கு நேரா இப்படி ஒரு அது விமர்சனம்லாம் சொல்ல முடியாது, அது டிஸ்கரேஜ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். விமர்சனம்னா நீ வரைஞ்சதுல இந்த மாதிரி ஃப்ளாஸ் எல்லாம் இருக்குமா, நீ செல்ஃப் தாட்டுங்கிறதுனால இந்த மெத்தட்ஸ் உனக்கு தெரியாம இருக்கலாம், இதை இந்த புக்ல வந்து நீ போய் படிச்சா தெரியும், இல்லை இதை இப்படி பண்ணணும்னு சொன்னாதான் அது விமர்சனம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளா இருக்கு, அதை நீ இப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், இதை விட இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இதுதான் நீடட் அப்படின்னு ஒரு சேனலைஸ் பண்றதுதான் விமர்சனம். ஆனா உனக்கு வராது, நீ ஸ்டாப் பண்ணிடு, நீ வரையாதன்னு சொல்றது வந்து டிஸ்கரேஜ்மெண்ட் தான். அப்போ வந்து நான் உடஞ்செல்லாம் போகல. எனக்கு வந்து ஒரு கோவம் வந்துச்சு. என்னன்னா, எனக்கு வேங்கோ ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. செல்ஃப் தாட்டுங்கிறதுனால உங்களுக்கு சேனலைஸ் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். இப்போ நீங்க ஃபைன் ஆர்ட்ஸ் போய் படிக்கிறீங்கன்னா, நீங்க முதல் நாள் ஆரம்பிச்சு 3-4 வருஷம் முடிகிற வரைக்கும் ஒரு சிலபஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. முதல்ல இவங்களை படிங்க, அடுத்து இவங்களை படிங்க, ஆர்டிஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கவும். இப்போ செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட்கெல்லாம் என்ன ஆகும்னா, அவங்க இஷ்டத்துக்கு யாரை வேணா போய் படிப்பாங்க, ஒரு ரேங்கிங் இருக்காது, பிடிச்சவங்கள போய் படிச்சு அதை அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். இப்போ வேங்கோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் படிக்கும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி என்ன வந்துச்சுன்னா, சர்டிஃபிகேட்ஸ்ல எப்படி நீங்க ஆர்ட் ஃபார்மை பார்க்க முடியும், ஸோ படிச்சாதான் நீ ஆர்டிஸ்ட்ல எப்படி உங்களால சொல்ல முடியுதுன்னு ஒரு கோவம் வந்துச்சு. எனி ஆர்ட் ஃபார்ம், வரைகிறதுன்னு இல்லை, டான்ஸிங் ஆக்கலாம், அது பாட்டு பாடுறதா இருக்கலாம், எல்லாமே ஒரு ஹியூமன் நேச்சரோட கலந்து ஒரு ஃபார்ம்ஸ். அதெல்லாம் அது பேஷனும் இன்ட்ரெஸ்டும் இருந்து அதை நீங்க முறைப்படுத்த ஒரு டிகிரி வாங்குறீங்க இல்லை படிக்கிறீங்கன்னா அது சரி. இல்லை நீ டிகிரி படிக்கல, நீ ஆர்டிஸ்டே கிடையாதுன்னா அது தப்பு இல்லையா? ஸோ அதனால் அதை உடைக்கிறதுக்கு தான் இயல்ற பேர் கிரியேட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். நீங்க முறையா வந்து அந்த கல்வி வந்து படிக்காம வந்திருக்கீங்க. இதுல வந்து உங்களுக்கு குரு அப்படின்னா இவரை பார்த்துதான் வந்து நான் இன்னும் ஸ்பெஷலா கத்துக்கிட்டேன். இப்போ வான்கோபரி சொன்னீங்க, அது மாதிரி முறையா வந்து இவரை பார்த்து வந்து இன்னும் இவரை மாதிரி கொஞ்சம் படலாம், இவரை வந்து ஒரு ஆசையான குரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், சில விஷயங்கள் இருக்கும். இவருக்கு நம்ம விஷயங்களும் ஒத்து போகுது. இப்போ இவரு பண்ணா இவர் விஷயங்கள் நம்ம பார்த்தோன்னா இன்னும் நிறைய வந்து அதிகமா வந்து கரெக்டா சரியா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யாரும் எனக்கு வேங்கோ தான் நான் முதல்ல சொல்லுவேன். பர்சனலி கனெக்ட் ஆனது என்னன்னா, அவரும் ஒரு செல்ஃப் டாட் ஆர்டிஸ்ட். இந்த ரெக்கக்னிஷனுக்கு வந்து அவரும் ஏங்கியிருக்காரு. அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது தெரியும். அவரோட லெட்டர்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன், அவரோட டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துருக்கேன். ஐ எம் வெரி மச் கனெக்டட் வித் வேங்கோ.
அதனால ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் அந்த செல்ஃப் லவ் ஆர்டிஸ்ட். அப்புறம் அவர் புதுசா ஒன்று ட்ரை பண்றாரு, அந்த கட்ஸ் இருக்குல்ல, அவருக்கும் நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, இன்சல்ட்ஸாக இருக்கலாம், வாட் எவர். அதையும் மீறி அவர் என்னைக்கும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவர் வரைஞ்சிட்டே தான் இருந்தார். இந்த இந்த வாழ்க்கை அவருக்கு வந்து என்ன வேணா கொடுத்துருக்காரு, சேலஞ்சஸை கொடுத்துருக்கலாம், வலியை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் திரும்பி அவர் மாற்றிக்கிட்டது வந்து அழகா கலர்ஃபுல்லான ஒரு பெயிண்டிங்காக தான் அவர் வந்து அதை எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டார். அவர் பார்த்த விதம், அவர் ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, கனெக்ட் ஆச்சு. ஸோ வேங்கோ நான் சொல்லுவேன். சரியலிசம்க்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி சரியலிசம்க்கு, ரியலிசம்க்கு, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டேன். யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள போய் உடனே படிச்சிருக்கு அந்த மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் எனி ஆர்ட் ஃபார்ம் அது உள்ள இருந்து அந்த இன்ட்ரெஸ்டோ பேஷனேட்டோ ஒருத்தருக்கு வருதுன்னா அது தயவு செஞ்சு டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சா அதை சேனலைஸ் பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. அதை வந்து முறைப்படுத்துறதுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்டெப் நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நீங்க சொல்றீங்க, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இல்லை வந்து மிஸ்டேக் அப்புறம் ஒரு சரியான படம் வரைஞ்சிட்டு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு படம் இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்னா எந்த படத்தை சொல்லுங்க, அது எது பேஸ்டா வந்து அந்த படத்தை நீங்க வரைய வரைஞ்சிங்க? மிஸ்டேக்குன்னு அது எப்போ வரும் அப்படின்னா, மிஸ்டேக் அப்புறம் இதுக்கப்புறம்லாம் வரைஞ்சு பழகி இருப்பீங்க, இல்ல வந்து இதுதான் வந்து நல்ல பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இப்போ நான் பழகினது எப்படின்னா, எனக்கு அது வந்து இது ஒரு போர்ட்ரேட் டிராயிங், ஒரு முகத்தை அப்படியே வரைகிறது வந்து போர்ட்ரேட் டிராயிங், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து ஒருத்தர் ஃபோட்டோவை பார்த்தோட எனக்கு கையெல்லாம் பரபரான்னு இருக்கும், டெம்ப்ட் ஆகும். சின்ன வயசுல இருந்தே, ஸ்கூல் டைம்ல இருந்தே, 6வது 7வது 8வது கூட சொல்லலாம், வரைஞ்சிட்டே இருப்பேன். சூப்பர் பவர்லாம் சொல்ல மாட்டேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செஞ்ச விஷயம், அவ்வளவுதான். ஆனா அந்த டெம்ப்டேஷனை மட்டும் என்னால இப்ப கூட ஃபீல் பண்ண முடியும். நியூஸ் பேப்பர்ல இருக்கிற முகங்களை பார்த்து வரைஞ்சது, ஜுவல்லரி ஆட்ல இருக்க முகங்களை பார்த்து வரைஞ்சது, அங்க இருக்கிற கண்ணை நான் அப்படியே வரைய முடியுமா? என்னோட டார்கெட் ஃபுல்லா எப்படி இருக்கணும், அந்த முகம் எனக்கு இங்க பேப்பர்ல நான் வரையணும். அப்ப அந்த ரிசம்பிளன்ஸை தான் நான் கரெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். உதடு இப்படி இல்லை, ரிசம்பிளன்ஸ் வரல. ஸோ அந்த மாதிரி அப்ட்ராக்டா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து வரைஞ்சதுதான். இப்படிதான் போர்ட்ரேட் வரையணும்னு நான் எப்போ கத்துக்கிட்டேன்னா, ப்ரொஃபஷனலா நான் அனிமேஷன் டிப்ளமாலாம் படிச்ச பிறகு ஜெயராஜ் சார்னு ஒருத்தர், அவர் தான் எனக்கு மென்டரா இருந்தாரு. அவர் தான் சொன்னாரு, இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குமா, உனக்கு நிறைய ஸ்கில் இருக்கு, நிறைய பழகிருக்க, போர்ட்ரேட்க்கும் சரி ஃபிகர் டிராயிங்க்கும் சரி, இதுதான் டேர்ம்ஸ், இதுதான் போர்ட்ரேட், இதுதான் ஃபிகர் டிராயிங், இதை நீ இந்த மெத்தட்ல பண்ணினா நீ ப்ரொஃபஷனலா ஒரு விஷுவல் மீடியம்குள்ள வர முடியும், இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, யூ ஆர் அன் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தது வந்து அவரு தான். அதுக்கப்புறம் தான் நான் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ இதை ஃபாலோ பண்ணிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டினா தமிழோட கனெக்ட் ஆகுறீங்க, தமிழ் இலக்கியங்களோட கனெக்ட் ஆகுறீங்க. எப்படி இந்த கனெக்ஷன், எப்படி தமிழை சூஸ் பண்ணி தமிழுக்கு இந்த இலக்கியங்களை பார்க்கலாம்? தமிழை சூஸ் பண்ணலாம் நான் சொல்ல முடியாது. நமக்கு நம்மளோட இப்போ பேட்டர்ன், உங்களோட லைஃப் பேட்டர்ன், என் லைஃப் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கூல் டேஸில் நமக்கு எந்த சீரியஸ்னஸும் இருக்காது. மெஞ்சி போனால் மார்க்கை பற்றி கவலைப்படுவோம், ஜாலியாக இருக்கும். அப்புறம் படிக்கிறது, காலேஜ். இப்போ எனக்கு அந்த காலேஜ் பார்ட் எப்படின்னா ஸ்ட்ரகிள் தான். நானே வேலைக்கு போயிட்டு, நானே லோன் போட்டு படித்து, அந்த மாதிரி பார்ட் டைமில் படித்தேன், டிஸ்டன்ஸில் படித்து. ஆனால் அந்த படிப்பை விடக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் இருக்கிறப்போ நமக்கு பிடிச்சதை பற்றி நம்ம தேட மாட்டோம் இல்லையா? சர்வைவல்கே என்னோட காலம் போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு டிகிரி முடிக்கிறதுக்குள்ள அந்த சர்வைவல்கே வந்து நான் நிறைய போராடி படிக்கிறதுக்கு. முக்கியமாக இப்போ ஒரு கேரியர் நான் செட்டில் ஆகும்போது, இந்த த்ரூ அவுட் இந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து இருக்கட்டும், காலேஜ் இருக்கட்டும், எல்லா ஃபேஸ் ஆஃப் லைஃப்லேயும் நமக்குள்ள ஏதோ ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வேற ஒரு பர்பஸ்க்கு போயிருப்போம், ஆனால் வேற ஒரு விஷயத்த நோக்கி நம்ம திரும்பி பார்ப்போம். இது என்னன்னு நமக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், போய் அதை என்னன்னு பார்க்கணும், படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி எனக்கு நான் என்னை பற்றி யோசிக்கிற அந்த ஃபேஸ் வரும்போது நான் கண்டுபிடிச்ச விஷயம்னா, நம்மளுடைய வாழ்வியல் பற்றி, நம்மளுடைய ரூட்ஸ் பற்றி, நம்மளுடைய இலக்கியங்கள் பற்றி, நம்ம என்னெல்லாம் மறந்துட்டு எதுவுமே தெரியாமல்
ஒரு எதுவுமே தெரியாது நமக்கு. நம்ம லிட்ரேச்சர் பத்தி தெரியாது, நம்ம வரலாறு பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படின்னு ஒரு ரியலைசேஷனுக்கு ஒரு ஃபேஸ் நம்மளை கூட்டிட்டு போகும் இல்லையா? அப்போ ரியலைஸ் பண்ணதுதான் நம்ம வந்து தமிழ் மேல இருக்கிற அந்த அந்த காதல், சரி அதை பத்தி நம்ம எதுவும் தெரிஞ்சுக்கலையேங்கிற கில்ட், நம்ம மொழியை கூட நம்மளால முழுசா பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு கில்ட், வருத்தம் எல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தோணுச்சு, நம்மளால முடிஞ்சதை ஏதாவது நம்ம மொழிக்காக செய்யணும் அப்படின்னு. என்னால என்ன முடியும், எனக்கு வரைய தான் முடியும். ஸோ அது மாதிரி ஒரு ஐடியா இருந்துட்டே இருந்துச்சு, ஏதாவது பண்ணணும். ஆனா இதுதான் பண்ண போறேன்லாம் எனக்கு தெரியாது. பிஜி முடிச்ச பிறகு ரிசர்ச்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்போ இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸ், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா ஃப்ரீலான்ஸ் இல்லஸ்ட்ரேட்டரா இருக்கேன். ஸ்டோரி போர்டிங்ல இருந்து கதைகளுக்கெல்லாம் வரையும். ஸோ இந்த வார்த்தைகளை ஓவியமா மாத்துற அந்த பழக்கம் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம ஏன் இலக்கியங்களை எல்லாம் ஓவியமா மாற்றக்கூடாது? அது என்ன மாதிரியான ஒரு காலகட்டம்? அதாவது அப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும், இல்ல என்ன வருஷம் இருக்கும், அந்த மாதிரி சிச்சுவேஷன்? அரௌண்ட் 2017-18. ஏன்னா அப்பதான் நான் பிஜி முடிச்சு அந்த ரிசர்ச்ல எல்லாம் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சு ஓரளவுக்கு ஒரு ஸ்டெபிளைஸ்டு இதுல இருக்கிற அந்த சர்வே எல்லாம் முடிஞ்சு, என்னோட அனாலிசிஸ் முடிஞ்சு, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன இதுக்காக அதை கேட்டேன்னா, எத்தனை வருஷ காலம் உங்களோட உழைப்பு அப்படின்னு வந்தீங்க? அப்பதான் எனக்கு வந்து அந்த அந்த ஃபேஸ் வருது, அந்த ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட் வரும்போது நம்ம இலக்கியங்களை எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு மெயினா அந்த கில்ட்டு தான் காரணம்னு நான் சொல்லுவேன். நம்ம என்ன சொல்லி கொடுக்க போறோம் அடுத்த ஜெனரேஷனுக்கு? சொல்லி கொடுக்க ஏதாச்சும் இருக்கா? நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். தெரிஞ்ச விதத்துல நம்ம அடுத்த ஜெனரேஷன் சொல்லிக்கிறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால முடிஞ்சதை பண்ணலாம், பெருசா நம்மளால பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி இலக்கியங்கள் வந்து கண்டிப்பா போய் சேரணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு. அதனால கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கலாமே, விஷுவலா அதை எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படின்னு எனக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. விஸ்காம் எடுத்ததுனால இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட், கலர் எப்படி யூஸ் பண்றது, சைஸ் எப்படி யூஸ் பண்றது, அதனால கிரியேட் பண்ணேன். அப்போ உங்களுடைய முதல் விருது, அதாவது இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க, முதல் விருது எப்போ வாங்க ஆரம்பிச்சீங்க? இது வரைக்கும் எத்தனை விருதுகள் நீங்க வாங்கியிருக்கீங்க? ஏன்னா நீங்க உங்களோட சோசியல் மீடியால பார்க்கும்போது ஒரு நிறைய விருதுகளா பார்த்தோம். அதே எத்தனை முதல் விருது என்ன வாங்குனீங்க? இது வரைக்கும் எத்தனை விருதுகள் நீங்க வாங்கியிருக்கீங்க? ஒரு 9 கம்மியா தான் இருக்கும். விருதுகள் பெருசா வாங்கினது கிடையாது. ஒரு 4-5 கூட வச்சுக்கோங்க. எப்போ முதல் விருது கிடைச்சு, அது எதற்காக விருது கொடுத்தாங்க? தமிழ்நாடு விமென்ஸ் அச்சீவர் அவார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 நாமினிஸ்ல நான் வந்தேன். தமிழ்நாட்டோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் 3 நாமினிஸ்ல நான் ஒரு நாமினியா வந்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட் அவார்ட் கொடுத்தாங்க. எனக்கு பேசிக்கா அவார்ட்ல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு இல்லையா, அதை நோக்கி நான் மூவ் பண்றேன்னா அது மட்டும்தான். இப்ப கோல் கேட்டீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் புத்தகமா வெளியே வரணும், 1330 குறளையும் ஆர்ட் எக்ஸிபிஷனா வைக்கணும். அந்த மாதிரி அடுத்து இந்த படைப்பை நம்ம கிரியேட் பண்றதோட முடியல, அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் அது கம்ப்ளீட் ஆகும்ன்ற எண்ணம் வந்து எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ இன்னமும் என்னால 1330 குறளையும் ஆர்ட் எக்ஸிபிஷனா வைக்க முடியல. ஸோ அதுக்காக இன்கம்ப்ளீட்டா இருக்க மாதிரியே இருக்கும். மைண்ட் ஃபுல்லா அதுல இருக்கிறதுனால இப்போ அவார்டோ ரெக்கக்னிஷனோ நமக்கு வந்து சொல்லும் போது மகிழ்ச்சின்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனா ஒரு மாதிரி நெகிழ்வா இருக்கும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து போகும், யாரோ தோலை தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த விருதுகள் வந்து ஒரு ஒரு ஊக்கமா தான் நான் பாக்குறேன். விருதுகள் இத்தனை விருதுகள் ஆகிட்டும் இன்னுமே வந்து யாராவது வந்து நெகட்டிவா வந்து, ஏன்னா வந்து நீங்க சூஸ் பண்ண லைன் வேறு, அதாவது ஒரு மாடர்ன் ஆர்ட் ஸ்டைல் பண்றாங்கன்னா அவங்க செலக்ட் பண்ற டிராயிங்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நீங்க இலக்கியம் சார்ந்து வரப்போ உங்களை பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கு. இது எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? இது வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு அவங்க மெச்சூரிட்டி லெவலா பாக்குறாங்களா, இல்ல வந்து இதுல வந்து இவங்களால முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க? இந்த இந்த திருக்குறள் ஓவியம் நான் ஆரம்பிச்ச பிறகே கூட நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்காங்க.
நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். சில பேர் வந்து நீ இந்த குரலை எப்படி வரையறன்னு நான் பாக்குறேன் அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா பெண்களை வந்து பெருசா திருக்குறள் பேசல அப்படிங்கறதுனால அந்த கேள்வி வந்துச்சு. ஆனா நான் ஆரம்பத்துல இருந்தே அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. அதுல இருக்கோ ஒரு ஆதங்கம் இருக்கிறதா ஒரு பேட்டியிலேயே அது நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஆரம்பத்துல இருந்தே அந்த கோபம் இருக்கு, ஆதங்கமும் இருக்கு. ஆனா நான் கவலைப்படல, இல்லையே அப்படின்னு நினைக்கல. ஏன்னா நான் அப்போதுல இருந்தே பெண்கள் எல்லாம் போற்றி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திருக்குறள்ல குரல்ல வந்து பாலினம் இருக்காது. ஆனா நான் ஓவியத்துல இருந்து பெண் பாலா வரைஞ்சிருக்கேன், ஆண் பால் இருந்தாலும் பெண் பாலா வரைஞ்சிருக்கேன். சோ அதனால எனக்கு கவலை இல்லை. ஆனா இன்னுமே கோபம் ஆதங்கம் எல்லாம் இருக்கு. அது எந்த மாதிரியான கோபம்? ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து பெண் ஆணை தவிர்த்து நீங்க வந்து அது ஒரு அனிமல்ஸ் உயிரினமா அதை வந்து மாற்றி வரைஞ்சிருக்கீங்க. ஆணுக்கு பதிலாலாம் நான் என்னைக்குமே என்னோட ஆதங்கம் வந்து இவ்வளவு சொல்லியிருக்கீங்க, பிறப்புக்கும் எல்லா உயிர்ப்பும்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் கொடுங்கோல் ஆட்சி பத்தி சொல்லியிருக்கீங்க. அப்புறம் காமத்து பால்லாம் ஒரு பெண்ணுடைய வர்ச்சு பத்தி, அவங்களுடைய வைராக்கியத்தை பத்தி எல்லாமே சொல்லியிருக்கீங்க. அது இந்த காதல் தவிர்த்து பெண்கள் கிட்ட நீங்க என்ன பாக்குறீங்க, அவங்களோட ரோல் என்னவா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் தான். இது ஆண்கள் மேல கோபம்னு நான் சொல்ல மாட்டேன், வள்ளுவர் மேல கோபம் தான் நான் சொல்லுவேன். ஆனா வள்ளுவர் மேல கோபம் இல்லை. ஆஸ் அ ரைட்டரா நீங்க இவ்வளவு வரைஞ்சிருக்கீங்க, இவ்வளவு எழுதிருக்கீங்க, இவ்வளவு சொல்லியிருக்கீங்க. 1330 குறள் எழுதிருக்கீங்க. காமத்து பால் தவிர்த்து, காதல் தவிர்த்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பெண்கள் யாரா இருக்காங்க, அந்த காலகட்டத்துல பெண்கள் என்னவா இருந்தாங்க, அப்ப காதல் தவிர்த்து அங்க பெண்களுக்கு அப்பவும் எதுவும் இல்லையா அப்படின்ற கேள்வி. ஏன்னா இப்பவும் அதைதான் சொல்றாங்க, பெண்கள் வந்து to love for reproduction purpose. நிறைய பேரோட மைண்ட் செட் இன்னமும் அப்படிதான் இருக்கு. அப்ப உங்களுக்கும் அப்படித்தான் இருந்துச்சான்ற ஒரு கோபமும் அதுவும் இருந்துச்சு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, காமத்துப்பாலுடைய முதல் குறள் படிக்கும் போது நான் அப்படிதான் யோசிச்சேன், இவர் என்ன ரொமான்ஸ் பண்றதுக்கு ஏதாவது எழுதியிருப்பாரு அப்படின்னு. பட் எனக்கு அது காமத்துப்பால் முடிக்கும் போது அவர் மேல இருந்த மரியாதை இன்னும் அதிகமா தான் ஆச்சு. ஏன்னா எங்கேயுமே அவர் வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணல, உடலை மட்டும் பேசவே இல்லை. அவர் முழுக்க முழுக்க சோல் கனெக்ஷன் பத்தியும் ஆன்மா பத்தியும் உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு விமனை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருந்தாரு. அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவர் மேல இருந்த கோவம்லாம் கொஞ்சமா குறைஞ்சதுன்னு சொல்லலாம், குறைஞ்சது. ஆனா இருக்கு. ஏன்னா அதை தவிர்த்த பெண்கள் இந்த குறளை வந்து இந்த குறள் தான் வந்து நான் வரையும் போது ரொம்ப கோபத்தோடயே வரைஞ்சேன் அப்படின்னா எந்த குறள் வந்து அந்த கோபம் இருந்தது? வரைவின் மகளிர் தான். It is about prostitution. அது அந்த அதிகாரம் முழுக்கவே என்ன சொல்லும் அப்படின்னா, ப்ராஸ்டிடியூஷன் பண்ற பெண்களை மட்டும்தான் திட்டம். ஒரே ஒரு குறள்ல மட்டும் ஆண்களுக்கு ஒரு சின்ன வார்னிங் இருக்கும், என்னன்னா இந்த மாதிரி நீ காசுக்காக நீ பண்ற இந்த காசு கொடுத்து உனக்கு கிடைக்கிற அந்த கதகதப்பு வந்து ஒரு அநாத பிணத்துக்கு கிட்ட நீ போய் கட்டுப்பிடிக்கும் போது உனக்கு என்ன கதகதப்பு கிடைக்குமோ அதுதான். அந்த கம்பேரிசன் மட்டும்தான், மற்றபடி உன்னோட செயல் தப்பு அப்படின்னு சொல்லல. அவங்கள எதுவுமே சொல்லல. அவங்களுடைய ஒழுக்கத்தை பத்தி ஏன் கேள்வி கேட்கல, ஏன் பெண்களோட ஒழுக்கத்தை பத்தி மட்டும் கேட்கறீங்க அப்படின்னு. அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுருங்க. இப்போ ப்ராஸ்டிடியூஷன் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க யாரும் போகலைன்னா ப்ராஸ்டிடியூஷன் எப்படி நடக்க போகுது? ஸோ நீங்க போறவங்களை வந்து இங்க என்கரேஜ் பண்ணிட்டு, ஒரு பக்கம் அவங்கள வந்து எதுவுமே சொல்லாம, எந்த பட்ட பேரும் கொடுக்காம, அவங்கள நாங்க உங்களுக்கு கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துட்டு, இந்த பக்கம் வந்து அந்த ப்ராஸ்டிடியூட்ஸை மட்டும் பேசிக்கிட்டே இப்பவுமே இருக்குல்ல. அது ப்ராஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களை தான் முதல்ல இல்லை, அவங்க மட்டும்தான் திட்டுவாங்க. ஸோ அப்போ நீங்களும் ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் அகைன். ஏன்னா அவர் மேல இருக்க மரியாதை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகும்போது, நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன்
ஏன் நீங்க இத சொல்லல, ஏன் நீங்க அவங்கள திட்டல, ஏன் நீங்களும் பெண்களையே திட்டுறீங்கன்னு நமக்கு கேட்கணும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. இது இந்த வேலைகள்ல உங்களால வந்து எப்படி அதாவது இன்கமும் ரெவன்யூஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதாவது அதிகரிச்சுக்க முடியுது? அதுக்கான சான்சஸ்லாம் கிடைக்குதா? ஏன்னா வந்து நம்ம ஒரு கலைன்னு ஒன்று எடுத்துட்டோம், அதுல வந்து நம்ம வந்து கலை சார்ந்தே போயிட்டு இருக்கோம். ஆனா வந்து ரெவன்யூன்னு நம்ம ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டோம், அதுவும் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எல்லா ஆர்டிஸ்டுக்குமான ஒரு கேள்விதான். ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆர்டிஸ்டோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமான ஒரு கேள்விதான். நான் ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கலாம், கலை வந்து எப்பவுமே எக்கனாமி சம்பந்தப்பட்டது கிடையாது. நீங்க சர்வைவலுக்கான நாம கிரியேட் பண்ண லேயர்ஸ்குள்ள எப்பவுமே ஆர்ட் ஃபார்ம்ஸ் வராது. நீங்க உண்மையா ஒரு கலையை வந்து கத்துக்கணும் அப்படின்னா நீங்க பணத்தை பத்தி கவலைப்படக்கூடாது, ப்ரொடக்டிவிட்டி பத்தி கவலைப்படக்கூடாது. முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணம் எல்லாம் அந்த கலையை கத்துக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். அதை நீங்க மாஸ்டர் பண்றதுல மட்டும்தான் இருக்கணும். அதை நீங்க எப்படி யூனிக்கா மாத்துறீங்க, உங்க அனுபவங்கள், உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து அதை என்னவா நீங்க கிரியேட் பண்றீங்க, வாங்கின உள்ள போன அந்த கலை வெளியே என்ன ஃபார்ம்ல வெளியே வருது, இது மட்டும்தான் உங்க மைண்ட்ல இருக்கணும். இப்ப வரைக்கும் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு ரீசன் அதுதான். அவங்களால கதையா இருந்தாலும் உண்மையான ஆர்டிஸ்ட், உண்மையான கிரியேட்டரால ரொட்டீன் லைஃப்குள்ள மாட்டவே முடியாது. கஷ்டமா இருக்கும், கஷ்டமா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ரீசன் வந்து எக்கனாமிக்கலி இங்க சர்வைவல் வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே டைம்ல கிரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது இதுக்கும் அதுக்கும் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, உங்க எக்கனாமிக்கலா கொஞ்சம் நிக்கிறதுக்கு நீங்க வேலை பார்க்கணும்னா நீங்க ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாத, உங்களுக்கு கலைக்குன்னு ஒதுக்கிறதுக்கு டைம் கொடுக்குற ப்ரொஃபஷனை எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்க கலைக்குன்னு ஒதுக்குற டைம் கலைக்கானது மட்டும் இருக்கணும். நீங்க அதை மாஸ்டர் பண்றதுல மட்டும்தான் இருக்கணும். இதனால நான் எப்படி சம்பாதிக்க முடியும், இப்ப நான் வரைய கத்துக்கிட்டேன்னா என்னால இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமா, பர் ஆண்டம் எவ்வளோ கிடைக்கும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. இப்போ ஆர்ட் வந்து பிஸ்னஸ் ஆகும், மார்க்கெட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா நீங்க மார்க்கெட்டை நோக்கி ஓடுனீங்கன்னா நீங்க கத்துக்கிறது வந்து ஆர்ட்டா இருக்காது. அதனால முதல்ல ஆர்ட் ஃபார்மை கத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க அதை மார்க்கெட் பண்ணணும்னு நினைச்சாலோ, அதுக்கு நீங்க இங்க இருக்கிற லேயர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சாலோ அதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா லேர்ன் பண்ணும்போது வெறும் ஆர்ட்டா மட்டும்தான் லேர்ன் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு இப்போ ஒரு ஃபேமிலி சப்போர்ட். அதாவது நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, சின்ன வயசுல இருந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாதான் வந்து நிறைய விஷயங்கள் என்னால பண்ண முடியும். அவங்க அவ்வளவு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு பேக்ரவுண்ட்னா இந்த கலை சார்ந்து ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கு அவங்களுக்கு, இல்லாட்டி வந்து இது வந்து இந்த புதுசா இந்த ஃபீல்டுக்குள்ள வரீங்க? கலை சம்மந்தப்பட்டலாம் யாரும் கிடையாது, நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம் எங்க ஃபேமிலியில. பேசிக்கலி எங்க அம்மா எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்த விஷயம் வந்து ஒருத்தரை வேல்யூ பண்றது, அவங்களோட விருப்பு வெறுப்புகளை வந்து எப்படி வேல்யூ பண்ணணும். ஸோ எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா அதுதான் நான் பண்ணணும். ஸோ என்னோட ஆர்ட் ஃபார்மை வந்து பெருசா என்கரேஜ் பண்ணதில்லை, ஆனா டிஸ்டர்ப் பண்ணதும் கிடையாது. நீ ஏன் இதை பண்றேன்னு ஸ்டாப் பண்ணது கிடையாது. இப்போ நான் திருக்குறள் பெயிண்டிங் எல்லாம் நான் வரையும் போது கூட இது ஒரு டீம் ஒர்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாளையோட ரொட்டீன்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த பெயிண்டிங்காக ஒதுக்குறது, எந்த வேலையும் செய்யாம ஒரு ஒரு மிடில் கிளாஸ் சிங்கிள் பேரண்ட்ஸ்னால முடியுது அப்படின்னா அதுக்கு ஃபேமிலியோடைய சப்போர்ட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. இன்க்ளூடிங் மை டாட்டர், அவளுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஃபேமிலி லைஃப்னு வரும்போது இது ரொம்ப டாட்டர் இன்னும் பேலன்ஸ் பண்ணி இதை வரைகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட ஏஜ்க்கு இவ்வளோ மெச்சூரிட்டி எல்லாம் யாருக்குமே இருக்காது. அவங்க ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆக்சுவலி பெயிண்டிங்ல. அதெல்லாம் அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க கூடவே. கொஞ்ச நாள் போஸ்ட் பண்ணும்போது அவங்க தான் திருக்குறளை வந்து சொல்லி ரெக்கார்ட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணினேன். 1330 குறள் எப்ப ஆரம்பிச்சீங்க? அதான் ஒரு கரெக்டா அதே டேட்ல ஆரம்பிச்சீங்க, அது எப்ப ஆரம்பிச்சீங்க, எப்ப முடிச்சீங்க? ஜனவரி 1, 2020 முதல் குறள் ஆரம்பிச்சது. ஆகஸ்ட் 2023 22ஆம் தேதி ஒரு நாள் கூட இடைவெளி விடாம. அதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கு. எந்த குறள் வரும்போது
இந்த பொருள் தெரியாம சில பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா நார்மலா எல்லாருமே படிச்சாலும் பொருள் தேடி அந்த கருத்து வந்து ஏத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த சிந்தனையும் வரும். நம்ம என்ன படம் வரையணும், அது இதை வந்து எப்படி மக்களுக்கு புரிய, அதாவது இந்த ஆர்ட் மூலமா எப்படி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுல சில சிக்கல் இருக்கு. அது வந்து எந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயங்களை அதை நான் சேலஞ்சா தான் எடுத்துக்கிட்டேன். எந்த மாதிரி ஏன்னா எந்த சாப்டர் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? ஏன்னா இப்போ காமத்து பால் இயல்பா வந்து நீங்க கஷ்டப்பட்டு சொல்லுங்க. அது இல்லாம இப்போ நான் விஷுவல் கம்யூனிகேஷன் தான் என்னோட மெயின் சப்ஜெக்ட். ஸோ அதுல எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்னு ஒரு டாபிக் இருக்கு. எந்த ஒரு மெசேஜையும் கலரை வச்சோ இல்லாட்டி சைஸை வச்சோ ஸ்பேஸை வச்சோ நம்மளால வந்து கன்வே பண்ணிட முடியும். அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ எந்த சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தையும் வந்து இந்த எலிமெண்ட்ஸை வச்சு, அப்புறம் ஆர்ட் டெக்னிக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டெக்னிக்ஸ் வச்சு சர்ரியலிசம், மெட்டஃபோரிக்கல் ரியலிசம், அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு வந்து கன்வே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு இருந்ததுனால பெருசா சேலஞ்ச் எதுவும் இல்லை. இல்ல நீங்க வெறும் கருணாநிதி அவர்களுடைய உரையை மட்டுமே வந்து பயன்படுத்தியிருக்கீங்க. எதனால அந்த அவரோட உரையும், ஏன்னா நிறைய பேர் அதுக்கான விளக்க உரைகள் கொடுத்துருக்காங்க, அவரோட உரை மட்டும் ஏன் ஃபாலோ பண்றது? உரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் நிறைய பேரோட உரை படிப்பேன். தேவினே பாவனாரா இருக்கட்டும், மணக்குடவு உரை, அப்புறம் இவரு சாலமன் பாப்பையா, அவங்களும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அவங்களோடதும் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு மாதிரி கலவையாத எல்லாருடைய உரையும் கேட்டுதான் அது வரையப்படுது. ஒருத்தர் ஆமா, மூவருடைய உரை இதெல்லாமே ரெகுலரா நான் படிக்கிற மூவர்களுடைய உரை எல்லாமே படிப்பேன். மணக்குடவர் அவங்களோட உரை வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கே. இப்போ சில வார்த்தைகள் எல்லாம் வந்து ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் திருக்குறள். அந்த மாதிரி நிறைய உரைகள் எல்லாம் நான் படிப்பேன். கலைஞரோட உரை வந்து மெயினா நான் யூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து அது ஈஸியா வள்ளுவர் என்ன சொல்ல வராரோ அதை மட்டும் சுலபமா மக்களுக்கு வந்து எடுத்துட்டு போற உரை கலைஞரோட உரையை நான் பாக்குறேன். நிறைய பேரோட உரை வந்து எப்படி இருக்கும்னா, குரல்ல பாலினம் இருக்காது, உரையில பாலினம் இருக்கும். குரல் வேற ஒரு மெசேஜ் சொல்லும், உரை வேற ஒரு மெசேஜ் சொல்லும். அவங்களோட ஐடியாலஜி எல்லாம் கலந்து நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. அவங்களுடைய ஐடியாலஜியை பேஸ் பண்ணி நிறைய கருத்துக்களை பிரிச்சு கூட எழுதியிருக்காங்க. ஸோ கலைஞரோட உரை அப்படி இருக்காது. வள்ளுவர் என்ன சொல்றாரோ அதையே மக்களுக்கு புரியுற சுலபமான சொற்களை வச்சு கலைஞர் எழுதியிருப்பாரு. அதனால நான் அவரோட எடுத்தேன். வழக்கமா வந்து யாராருக்கு அறிவுரை சொல்றதுன்னா, வள்ளுவம் வழி நடங்க, வள்ளுவரை வந்து பின்பற்றுங்க. அவர் 2 வரையில எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அப்படின்னு. நீங்க 1330 குறளையும் வந்து ஒரு அதுலேயே ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 தடவைக்கு மேலேயாவது அந்த குறளை வந்து உள்ள ஆராய்ந்து பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்க காலகட்டம் வள்ளுவருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு அவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதா சொல்லப்படுது. அப்போ அவர் சொன்ன நிறைய விஷயங்கள்ல இன்னுமே நம்ம அச்சீவ் பண்ணல. இன்னுமே நம்ம வந்து ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஹியூமன் வேல்யூஸா இருக்கட்டும், ஒரு மனுஷனா மதிக்கிறதா இருக்கட்டும், அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் குரல் ஒண்ணு போதும் இன்னமும் நாம வந்து அதை அடையவே இல்லை. இத்தனை 1000 வருஷங்கள் கழிச்சும் நம்ம இப்படி இருக்கிறது அது சரியில்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எடுத்துக்கலாம், அரசு பத்தின ஒரு அரசாட்சி எப்படி இருக்கணும், ஒரு அரசன் எப்படி இருக்கணும், ஒரு மினிஸ்டர் எப்படி இருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி ஒரு தனி மனிதர் செட் பண்ண ஸ்டாண்டர்டை வந்து நீங்க எப்படி இந்த சொசைட்டியை வந்து சொல்லலாம் அப்படின்னா, அவர் செட் பண்ணது தான். ஆனா இட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் வித் ஹியூமனிட்டி. அது மக்களுக்காகவும் மனிதத்துக்காகவும் இந்த இயற்கைக்காகவுமே நிக்கிற அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்றதுல ஒரு தப்பும் கிடையாது. அதை நம்ம இன்னும் அதை நோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. இப்போ இத்தனை 1000 வருஷங்கள் கழிச்சுமே நம்ம அதை பண்ணல. ஸோ நம்ம வந்து நவீனத்தை நோக்கி போயிட்டோம், இயற்கையை வந்து ரொம்ப தொலைச்சிட்டு நவீனத்தை நோக்கி போயிட்டோம். இது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதுக்கும் நீங்க வாழ்வியலுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. இதை வந்து அரசாங்கங்களோ இல்ல அரசுகளோ வந்து கடைபிடிக்காம ரொம்ப தள்ளி போயிடுச்சு, இது வந்து உதாரணமா எடுத்து அவங்க கூட பண்ணலாம், ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்லயுமே அதை நம்ம விட்டுட்டோம். அது வந்து ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், சுய ஒழுக்கமா இருக்கலாம், சமுதாய ஒழுக்கமா இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து நம்ம விட்டு தள்ளி போயிட்டே இருக்கோம்.
இப்ப நாவலே தள்ளி போயிட்டோம், அடுத்த ஜென்ரேஷன் எங்க போவாங்க? அவங்களுக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. நமக்கு வந்து உங்களுக்கு ஹியூமன் வேல்யூஸ்னா என்னன்னு தெரியுமா? ஒருத்தவங்க வந்து சட்டுன்னு மனசு கஷ்டப்படவோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விடவோ வந்து நீங்க வந்து யோசிப்பீங்க. அது ஒரு ப்ரைமல் இன்ஸ்டிக் மாதிரி நமக்குள்ள இருக்கு, ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட போய் நீங்க ஒரு ஸ்டடி பண்ணி பாருங்க, அந்த சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த சென்சிட்டிவிட்டி எல்லாத்தையும் வந்து டீச் பண்ணணும், அவங்க தெரிஞ்சுக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா திருக்குறள் படிச்சாலே போதும். ஒரு ஹியூமன் வேல்யூவை எந்த அளவுக்கு நம்ம வந்து உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சான்று தான். ஒரே ஒரு அரசியல் கேள்வி சார்ந்து, நீங்க திருக்குறள் வந்து தினம் படிச்சுங்க, அது இருக்க பொருள்லாம் படிச்சு, திருவள்ளுவருக்கு காவி சாயம் அப்படிங்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இந்த நேரங்கள்ல எப்படி பாத்தீங்க? உண்மையிலே ஆமா அவர் இந்துத்துவக்காக தான் பேசுகிறீங்க, இந்துத்துவ விஷயங்கள் தான் பேசுறீங்க, நீங்க எப்படி அந்த விஷயத்த பாத்தீங்க? எனக்கு அந்த அந்த மாதிரி அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா திருவள்ளுவர் வந்து அவர் பேரை கூட நமக்கு சொல்லலை. இப்ப நம்ம சும்மா ஒரு 2 லைன் ஏதாவது பாட்டு எழுதுறோம், இல்ல நான் இத்தனோண்டு ஏதாவது பிக்சர் வரைகிறேன்னா கீழே நான் போட்டுக்கிறேன் இது நான் தான் வரைஞ்சேன் அப்படின்னு. இவ்வளவு விஷயத்த அவ்வளோ அழகா ஸ்ட்ரக்சர் தான் ஒரு இலக்கிய எழுதிட்டு நமக்கு அவர் பேர் கூட தெரியல. அவரு யாரு, எந்த ஊரு, எந்த காஸ்ட், அவரோட நிறம் என்ன, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி வர்றது வந்து சகஜம்தான். அது கியூரியாசிட்டியோட நிறுத்திட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை வச்சு அரசியல் பண்றதோ இல்ல அதை வச்சு வள்ளுவர் வந்து உரிமை கோர்றதோ வந்து அது அது தவறு. வள்ளுவர் வந்து அவர் ஒரு கான்செப்ட் ஆயிட்டார். கடவுள் எப்படி கான்செப்டோ அந்த மாதிரி வள்ளுவரும் ஒரு கான்செப்ட் தான். நீங்க அவருடைய கருத்துக்களை வந்து ஃபாலோ பண்ணணுமே தவிர்த்து அவருக்கு இந்த கலர் அடிக்கிறது அந்த கலர் அடிக்கிறது. நீங்க முடிஞ்சா வந்து திருக்குறள் படிங்க, அதுவே வந்து ரொம்ப நல்ல விஷயம். திருவள்ளுவர் அப்படிங்கிறப்போ பெண்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்ல மாட்டார். இப்போ வந்து சமுதாயத்துல வந்து பெண்கள் சார்ந்த நிறைய அவலங்கள் நடக்குது. இதையும் வந்து அந்த வழி வந்து அதை நீங்க படிச்சு ஏதாவது கருத்துக்கள் தெரிஞ்சிருக்கும், அது வந்து இப்ப நடக்கிறது வந்து எப்படி ஏத்துக்க முடியுதா? ஏத்துக்க முடியும், எப்பவுமே அதை ஏத்துக்க முடியாதுதான். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? உங்களுக்கும் திருவள்ளுவருக்கும் எந்த விஷயத்தான் ஆதங்கம்? அவர் வந்து ஆண்கள் பக்கமே நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அப்படியே அந்த ஆதங்கம் கிடையாது. என்னோட ஆதங்கம் ஏன் பெண்கள் பத்தி வந்து மத்த ஒரு அறம் சார்ந்தோ இல்லாட்டி ஒரு அரசு ஏத்த மாதிரி இருக்கு அவர் எழுதினதோ இப்ப இருக்க பெண்களுக்கு சார்ந்த மாதிரியான விஷயங்களோ இல்ல நார்மலா இருக்காது. திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நீங்க ஓவராலா எல்லாருக்குமே எல்லா ஜெண்டருக்கும் அப்ளை பண்ணி பார்த்தாதான் வந்து அப்படி நம்ம லெசன்ஸ் எடுத்துக்க முடியும். பெண்களுக்கு மட்டும் தனியா அப்படின்னா ஒண்ணு மனைவி ரோல் இல்லாட்டி காதலியோட ரோல், இந்த ரோல் தவிர்த்து திருக்குறள்ல வந்து எதுவுமே இல்லை. பட் நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க முடியாது. நீங்க எல்லாத்தையும் பெண்களுக்காக எடுத்துதான் ஆகணும். எல்லாரும் திருக்குறளை வந்து ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். மனிதத்துக்கு கூட நின்றுதான் ஆகணும். அதனால திருக்குறள்ல இருந்து பெண்களுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல சொல்றதுக்கு ஏதாவது இருக்கானா, அது சொல்றது எல்லாமே உங்களுக்கானதும் தான், எல்லாருக்கானதும் தான். இது வந்து ஆண்களுக்கானது பெண்களுக்கானதுன்னு பிரிக்க வேண்டாம். இன்பத்துப்பால் அப்படிங்கிற சாப்டர் இருக்கும்போது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாம கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அதை வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து பெண்களுக்கு உபயோகமா இருக்கும், இந்த ஓவியத்தை வந்து சொன்னா மக்களுக்கு வந்து அதாவது அந்த பெண்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு ஏதாவது? பெண்ணுக்குன்னு நான் இப்பவுமே தனியா சொல்ல விரும்பல. இது வந்து எல்லாருக்குமா, இது வந்து காதல் சம்பந்தப்பட்டது, இது வந்து மனிதத்துக்குண்டான இயற்கையான எமோஷன் சம்பந்தப்பட்டது. இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இன்னொருத்தரை எப்படி வேல்யூ பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து மதிக்கணும். இப்போ ஒரு பிரேக்கப் நடந்துடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஏதோ ஒரு பொண்ணு இல்லை பையன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அவனை பற்றி தப்பாக பேசுறது, சுற்றி இருக்கவங்க கிட்ட அவங்கள பற்றி தப்பா மேனிப்புலேட் பண்ணுறது, கேஸ் லைட் பண்ணுறது, நிறைய விஷயம் பண்ணுறோம். அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறது. உங்களை பிடிக்கலன்னு ஒருத்தவங்க விலகி போயிட்டா கூட அவங்க நல்லதுக்காக தான் நீங்கள் யோசிக்கணும். உங்களுடைய லவ் அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாரு. நிறைய பேர் வந்து காமத்து பால்னதுமே உடனே அவங்க ஒரு ரொமான்டிக் பார்ட் மட்டும்தான் இருக்கும். இட் இஸ் ஆல் அபவுட் பாடி, இட் இஸ் ஆல் அபவுட் லஸ்ட், இட் இஸ் நெவர் அபவுட் இட்.
எப்பவுமே அவர் நிக்கிறது வந்து அந்த சோல் கனெக்ஷன் கூட தான். அந்த காதல் வந்து ஆன்மா சம்பந்தப்பட்டதுன்னு தான் அவர் மறுபடி சொல்றாரு. ஸோ இது ஆன்மா அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்க பெண்ணை மட்டும் எப்படி பிரிச்சு எடுப்பீங்க? ஆன்மா இருக்கிற எல்லாருக்குமானது. அதனாலதான் ஒரு அதிகாரம் முழுக்க மற்ற உயிர்களையும் சேர்த்து நான் வரைஞ்சேன். 2 யானைகளுக்கான காதல், 2 சிங்கங்களுக்கான காதல், பாம்புகளுக்கு நடுவையான காதல், மயில், எல்லாத்தையுமே நான் இன்க்ளூட் பண்ணினேன். ஸோ காமம் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, இட் இஸ் எமோஷன், இட் இஸ் யூனிவர்சல். ஸோ அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தான் நான் மற்ற உயிர்களையும் சேர்த்து வரைஞ்சேன். தமிழும் சரி திருக்குறளும் சரி மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப தூரமா போயிடுச்சு. இந்த ஓவியங்கள் மூலியமாகவும் படங்கள் மூலியமாகவும் காணொலிகள் மூலியமாக நீங்க திருக்குறளை மீண்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் நினைக்கிறேன். ஒரு முயற்சி தானே. அதுல போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லணும். எந்த அளவுக்குன்னா நான் எதிர்பார்த்து இது பண்ணல. ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. நான் சோஷியல் மீடியாவை ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டெய்லி நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் போது நிறைய ஃபீட்பேக்ஸ் வர ஆரம்பிச்சுது. அவங்களுடைய லைஃப்ல எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, அவங்க ஒவ்வொரு ஃபேஸ்ல நாம இருப்போம் இல்லையா. சில பேர் வந்து பிரேக்கப் ஃபேஸ்லலாம் இருந்தவங்க நிறைய எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க. எனக்கு வந்து யாரோ தைரியம் சொல்ற மாதிரி இருக்கு, நான் அழுதுட்டு இருந்தேன், இன்னைக்கு இந்த குரல் படிச்சேன், இது பிரேக்கப் பத்தி தான் இருந்துச்சு, சரியாயிடும் தோணுது மேம் அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணும்போது அதை விட உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருந்துட போகுது. நான் எங்கேயோ இருக்கேன், இது ஒரு சின்ன முயற்சியா நான் சோஷியல் மீடியால ஏதோ போஸ்ட் பண்றேன், அது இன்னொருத்தரோட வாழ்க்கையில அவர் தன்னை தேத்திக்கவோ அந்த வாழ்க்கையோட ஃபேஸ்ல இருந்து வெளியே வந்துடுவோன்னு ஹோப் கொடுக்கவோ இந்த ஓவியங்கள் வந்து உதவுதுன்னா போதுமே. திருவள்ளுவர் வந்து இவ்வளவு குரல் எழுதியிருக்காரு. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா விளக்கமே கொடுக்க முடியாம நிறைய பேர் ஜனங்கள் தான் இருக்கு. கர்நாடகா உட்பட சரியான விளக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. எந்த குரலை சொல்றீங்க? எல்லா குரலுமே சொல்றேன். அவருடைய நாலேஜுக்கு வந்து 1931 கூட ஒரே ஒரு பிழை கூட இல்லாம ஒருத்தர் வந்து அந்த காலத்துல எழுதியிருக்காருன்னா அவர் ஒரு ஆகச்சிறந்த ஒரு அறிஞராகவோ ஒரு எழுத்தாளராகவோ இருக்கும். அதுக்கான சரியான விளக்கம் இங்க கொடுக்க முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கும். கருணாநிதிக்கு ஒரு மாதிரி இருக்கும், சால்மன் பாப்பையாவது ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஓவியம் அந்த குரலை பூர்த்தி செஞ்சதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பூர்த்தி செஞ்சதெல்லாம் நான் நினைக்கிறேன். நான் சொல்ல வர்றது, நான் இப்போ அதான் சொல்லுறேன், இங்க பாருங்கன்னு திரும்பி பாக்குற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இந்த திருக்குறளை இன்னொரு ஃபார்ம்ல கொடுக்குறேன், அவ்வளவுதான். நீங்க வந்து இவங்க பண்ணது நீங்க செய்யாதத உங்க ஓவியம் செஞ்சிட போதுன்னு இந்த கேள்வி நீங்க வந்து முதல் குரல் நான் வரையும் போது கேட்டிருந்தேன்னா கூட நான் இதே பதில தான் சொல்லியிருக்கேன். இது ஒரு முயற்சி தான், ஓகேவா? இதனால 4 பேர் பயனடைஞ்சாங்களான்னா இந்த 1330 நாள்ல நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க வாழ்க்கைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதே முயற்சி தான் எல்லாருமே பண்ணினோம். அவரோட பேர் கூட நமக்கு தெரியாது. திருவள்ளுவர் பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவருடைய ஒர்க்கு வந்து நம்ம அட்மையர் பண்ணி பிடிச்சு போய் நம்மளால முடிஞ்ச விஷயத்த வந்து எந்த ஃபார்ம்ல கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். பாட்டா பாடுறது, இல்லாட்டி உரை எழுதுறது, கவிதை எழுதுறது, வரைகிறது, இது வந்து அவருடைய கருத்துக்கள் பிடிச்சு போய் நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணலான்னு ஒரு செய்யற முயற்சி தானே தவிர்த்து நீங்க சரியா பண்ணியிருக்காங்களா, இவங்க பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்களா, அவங்க பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்களாலும் பார்க்க கூடாது. தெய்வத்தால் ஆகா தெரியணும்னு சொல்றாருன்னா அவரோட விருப்பு வெறுப்பு நம்பிக்கையை தாண்டி அவர் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறாருன்னு தான் நானும் பாக்குறேன். அவருக்கு இருக்கட்டும் இல்லாம போட்டோம், அது நம்ம தெரிஞ்சுக்க கூடிய தேவை கூட நமக்கு கொடுக்கல. நீங்க அவரோட விருப்பு இருக்கா இல்லையா ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுது, மக்களுக்கு வந்து வேற மாதிரி போய் சேருது. தொடர்ச்சியா நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.